guys, நான் தான் உங்கள் ராமி ரைடர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூர்க்கு போனதோட தேர்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். உண்மையாக வீடியோ பாருங்கள், உண்மையாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, அடுத்த பிளேஸுக்கு வந்தாச்சுங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக தெரியல. இது பேர் என்னப்பா? பேம்போ ஃபாரஸ்ட் தான். உண்மையாக பிளேஸ் வந்து செம ஒர்த்தாக இருக்குங்க. பாருங்கள், செம கூலிங்காக இருக்குது பிளேஸு. கீழே வந்து போட்டிங்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தண்ணி வந்து இப்போ கம்மியாக இருக்கிறதுனால இப்போ போகிறாங்களா என்னன்னு தெரியல. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே நடந்து போகிறது வந்து இந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க பிளேஸு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வழியால் தான் நடந்து போகிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து புதுசாக இந்த பாலம் வந்து போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பிளேஸு. இப்போ வந்து வாட்ரு வந்து கம்மியாக இருக்கிறதுனால இப்போ போட்டிங்லாம் அலோடு உண்டா என்னன்னு தெரில. ரொம்ப அழுக்காக இருக்குது தண்ணி. பிளேஸ் பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மரத்துலலாம் வந்து ஏதோ வரைஞ்சிலாம் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது பிளேஸு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். அப்படியே வாக்கிங்லேயே போக போகிறோம். நான் அப்படியே ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம அப்படியே வாக்கிங்கில். ஏன்டா தொப்பியை கழட்டுறீங்க? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஓகேங்க, இப்போ அப்படியே நம்ம வந்து வாக்கிங்கில் போயிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது பிளேஸு. பின்னாடி பாருங்க, அப்படியே காடாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. எல்லாரும் அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டுங்க கேமராவுக்கு. ஓகேங்க, அந்த பாலத்தை அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம அப்படியே இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மூங்கில் காடு தாங்க. சூப்பராக இருக்குது பிளேஸ் பார்க்குறதுக்கு. நிறையா பேர் இருக்காங்க. இங்கே வந்து டயக்ராம்லாம் இருக்குது. இங்கே வந்து எப்படியே போகணும் அப்படிங்கிறது வந்து ஃபுல் டீட்டெயிலாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கண்ணாடிலாம் போட்டுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 3-4 வீடியோவாக வரும் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க பிளேஸ்லாம். இதுவரையும் 2 பிளேஸ்க்கு வந்துட்டோம். 2 பிளேஸுமே பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் நடுவில் ஏதாச்சும் சவுண்டு வந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. ஓகேங்க, காடு அப்படியே செம்மையாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. மழையெல்லாம் பேஞ்சு அப்படியே ஃபுல் வைப்பில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் இப்படி வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பின்னாடி தாங்க வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள் கேமராவுக்கு. அடிக்கடி இந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன், ஃபேமிலி வந்து ஹாய் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எல்லாருமே வந்து கேமராக்குள்ளே வருவாங்க. இப்போ என் மாப்பிள்ளை வந்து ஹாய் சொல்ல போகிறாங்க. மாப்பிள்ளை ஹாய் சொல்லு. ஹாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. ஓகே, என் மாப்பிள்ளை வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ வாங்க நம்ம அப்படியே பார்த்துட்டு அங்கே வருங்க. என்னோட தொப்பியை வந்து ஆட்டையை போட்டுருக்குங்க அந்த பொண்ணு. நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தன பாருங்க, வேலையை கட்டிட்டான். சூப்பரா இருக்குங்க. நம்ம அப்படியே உள்ள நடந்து போயிட்டு இருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அதான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப போயிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்களா, ஒரு கிராமத்துல எப்படி வசிப்பாங்களோ அதே மாதிரியே வந்து வரைஞ்சிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. பாருங்க, கோழி, டாகு, நிறைய பேர் வந்து பாத்திரம் கழுவுற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து வேலைக்கு போகிறவங்க, பாட்டி. பாருங்கள், உண்மையாக பீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்க. இங்கே வந்து இதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அப்படியே பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. வாங்க, அப்படியே நிறைய பிளேஸ் இருக்குது. அப்படியே ஒரு பிளேஸ்க்காக போய்ட்டுருப்போம். நம்ம அங்கே பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து நிறைய பேர் டான்ஸ் ஆடுற மாதிரியான ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து நிறையா இருக்குங்க. நிறையா ஸ்டாச்சூஸ் அப்படியே வரிசலாகவே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே அப்படியே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, எல்லாமே இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி அந்த இடத்துல தெரியுது அவங்களுக்கு, அந்த இடத்துல வந்து இருக்குல்ல, அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் டான்ஸ் ஆடுற மாதிரியான ஸ்டாச்சூஸ் தான் வச்சுருக்காங்க. இங்கே நிறையா ஸ்டாச்சு தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இந்த குயில் கத்துறது எல்லாம் உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. சூப்பராக இருக்குது. ஓகேங்க, இங்கே ஒரு பிளேஸ் இருக்குங்க. இங்கே வந்து நம்ம பறவைங்க, குருவி எல்லாத்தையும் வந்து கையிலே வச்சு பார்க்கலான்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. குறுக்கா வராத தம்பி, ஓரமாக போ. ஓகேங்க, இந்த பிளேஸ் தாங்க அது. இங்கே வந்து நிறையா பறவைங்க, பேட்ஸ் தானே,
நிறைய பறவைங்க குருவிங்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. சூப்பராக இருக்குது இங்கே என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இதாங்க என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா செம்ம டார்க் பிளேஸில் சூப்பராக இருக்குங்க. ஓகே கேஷ், இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து மக்காவு இருக்குங்க. இங்கே வந்து 2 வகையான கலரில் இருக்குங்க மக்காவு. சூப்பராக இருக்குங்க. அங்கே வந்து ப்ளூ கலரில் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சிமெண்ட் கலரில் இருக்குது. இதெல்லாம் போட்டிருக்கு. இதோட ஃபுல் டீட்டெயிலு இந்த பறவையோடது பார்த்துக்கோங்க. அதுமாரி வரிசைலாம் இங்கே நிறையா இருக்குது. அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக போயிட்டு இந்த வி லவ் பேட்ஸ் அதில் வந்து நம்ம உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போவோம். உண்மையாக சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லையே, இதில் எதுவுமே இல்லைங்க. இருக்குங்க, இங்கே வந்து நம்ம ஊர் நாட்டுக்கோழி மாதிரி ஏதோ இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதா? நாட்டுக்கோழி தாங்க இருக்குது, வேறு எதுவும் இல்லை இதில். ஓகே கேஷ், இது பார்த்தீங்கன்னா நான் நிறையா படத்தில் தான் பார்த்துருக்கேன். நம்ம பேச திருப்பி பேசுவோம். ஆனால் இது பேசுதா என்னன்னு தெரியல. பார்க்க செம அழகாக இருக்குங்க, ஒயிட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. ஹாய், அழகாக இருக்குங்க. இதுக்குள்ளே அப்படியே நடந்து போகலான்னு நினைக்கிறேன். அதுக்கு தனியாக நம்ம பே பண்ணணும் காசு. உள்ளே நிறையா கிளிங்கெல்லாம் இருக்குங்க. இதுக்கு பேர்லாம் என்னன்னு தெரியல. இதோட பேர்லாம் வந்து இங்கே போட்டிருக்காங்க. அப்படியே பார்த்து அப்படியே ஒன்றா தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றின டீட்டெயில்ஸை. இங்கே பாருங்க கைஸ், அடுத்த பிளேஸு நெருப்பு கோழிங்க, செம்மையாக இருக்குது. இதோட டீட்டெயில் வந்து இந்த போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்களேன். ஓ மை காட், 12 அடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ப்ரோ இது மேலே ஏறி உட்காந்து சவாரியாக பண்ணலாம் போல ப்ரோ. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க ஆப்போசிட்ல. வணக்கம்டா மாப்பிள, தேனியில இருந்து அருண் பேசுறேன். நம்ம ஊரு பொம்மேரியன் நாய்க்குட்டி மாதிரியா இருக்குங்க. இது வந்து பொம்மேரியன் கோழி. தெரியாதுன்னு நினைச்சியா? அது நான் இல்ல, பரமேசா. அது இதாங்க பொம்மேரியன் கோழி, பார்த்துக்கோங்க. போஸ் கொடுக்குதுங்க, நவரே மாட்டுது, பயப்படவே மாட்டுது. ஓகே கேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நெருப்பு கோழியா ஈமு கோழியா அது சரியாக தெரியல. நிறையா பிளேஸ் இங்கே வந்து சூப்பர் பிளேஸ் இருக்குங்க. உங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது, எங்கேயாவது போய் சில் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா கூர்க்குக்கு வாங்க. உண்மையாகவே தரமாக இருக்குது. நான் போன 2 பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. கூர்க்கன்னு போலையா? எங்கள் அம்மா எல்லோரும் வந்து இன்னும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊர்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். இங்கே பாருங்கள், தொட்டுலாம் பார்க்குறாங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் நமக்கு பின்னாடி சூப்பராக இருக்குது. ஆனால் ஸ்மெல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. அங்கே மூச்சு கூட விட முடியாது போலங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஹாய், பாருங்க, வா, பாம்பு மாதிரி இருக்குங்க. அது கழுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் அடுத்தடுத்து பிளேஸ் போனேன்னா நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 3 வகையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பறவை இருக்குங்க. பறவையா அது என்னன்னு தெரில, கிளியான்னு தெரில. இங்கே போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது தெரியுமா? பச்சைக்கிளி இருக்குல்ல, பச்சைக்கிளியும் நம்ம சேவக்கோழியும் வந்து இனப்பெருக்கம் பண்ண மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அது எப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. உண்மையாக அது வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற உயிரினங்க. சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த நெருப்பு கோழியை பார்க்க தான் ஆசையாக இருக்குங்க. இதுமாரி ஒன்று வாங்கி நான் வீட்டில் வளர்க்க போகிறேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே வாங்க, அப்படியே நம்ம பின்னாடி பக்கம் வந்து நிறையா பிளேஸ் இருக்குது. அங்கே எல்லா இடத்துக்கும் போயிட்டு நம்ம ஒரு இடத்தையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேங்க, அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே போயிட்டு நம்ம பறவைங்க அந்த கிளியெல்லாம் வந்து கையில் வச்சு வீடியோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம பறவையெல்லாம் வந்து கையில் வச்சு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இது என்ட்ரி வந்து ஃப்ரீங்க. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. இது வழியெல்லாம் போய் இங்கே போய் நம்ம எடுக்க வேண்டியது தான். உள்ளே வீடியோ எடுக்க விட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நானும் வீடியோ பண்ணுறேன். இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா நம்ம வீடியோவும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே கைஸ், அப்படியே நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. ஆனால் வந்து எதுவுமே வந்து கையில் வந்து உட்காரலைங்க. ஏன்னா கையில் ஃபுட்டு இல்லை, அதனால் வந்து உட்கார மாட்டுது. இது வந்து உள்ளே வந்து தொடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஆனால் தொட்டோம்னா அவங்க வந்து திட்டுறாங்க கைஸ், அதனால் தொட முடியல. அவங்கள்ட்டே கேட்போம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா என்னான்னு சொல்லிட்டு. ஓகேங்க, நம்ம வந்து பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. அவங்க தான் வந்து உள்ளே வந்தாங்க, அவங்க மேலே எல்லா பேர்ட்ஸும் வந்து உட்காந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படியே வரிசையில் எல்லார் கையிலையும் அப்படியே கொடுத்துட்டே வராங்கங்க. நம்ம கையில் கொஞ்சம் ஃபுட்டு தராங்க.
ஓகே ஓகேங்க. அங்கே பாருங்க நம்ம கையில் ஒரு பறவை. வாவ் சூப்பர். என் அண்ணன் கையில் 2 இருக்கு, எங்கள் அம்மா கையில், அத்தை கையில், எல்லார் கையிலுமே இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. 3 எனக்கு ஒன்று குடுறா. இங்கே வரமாட்டுது. இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க. எடுத்திருக்கேன். எங்கள் அக்கா கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை வந்து கிளி வந்து உட்காந்துருக்குங்க. பயப்படாதக்கா. பாருங்க எங்கள் வீட்டில் எல்லார் கையிலையும் இருக்கு. ஓகேங்க, நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 2 வந்துட்டுங்க. இப்போ இதோட 3ஆவது வந்துட்டுங்க. சூப்பராக இருக்குங்க. அதுவும் பறந்து போயிடுச்சு. ஃபுல் என்ஜாயாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பிளேஸு. நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிறையா பிளேஸுக்கு போகிறீங்க. இந்த கூர்க்குக்கும் வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். பிளேஸ் உண்மையாக சூப்பராக இருக்குது. ஓகேங்க, அது பேர் பார்த்தீங்கன்னா இக்குவானா வாத்தை. இக்குவானான்னு சொல்கிறாங்க. இந்த பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. செம பெருசு இருக்குது. ஒரு முதலை குட்டி அளவுக்கு இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொன்று இருக்குது, அது வந்து முயல் இருக்குங்க. ஆனால் இதுதான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பெரிய வகை ஓணான் பள்ளி வகை சூப்பராக இருக்குங்க. ஓகே கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோப்பில் தான் போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அம்மா வந்து போகிறாங்க ரோப்பில். எங்கே இருக்காங்க? கீழே நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கிட்ட. இப்போ அம்மா போகிறாங்க. அடுத்து என் அண்ணன் இங்கே நிற்கிறான். என் அண்ணன் அடுத்தது ரோப்பில் போவான். அடுத்தது வந்து நான் போகிறேங்க. டிக்கெட் எல்லாமே வாங்கியாச்சு. இதில் வந்துட்டு என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ரிஸ்க்குங்க. நம்ம மொபைலை எடுத்துக்கிட்டே நம்ம வந்து இந்த ரோப்பில் போகலாம். அது வந்து உங்கள் ஓன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் வந்து மொபைல் எடுத்துகிட்டு தான் அதில் போகிறேன். இப்போ ஒரு பையன் வரான்ல அது மாதிரி. இப்போ வந்து கீழே இருந்தும் ஒரு ஆளை எடுக்க சொல்லியிருக்கேன். நான் மேலேருந்து அப்படியே ரோப்பில் போகிறது அப்படியே லைவாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் இது முன்னாடி போனது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அதுவும் சின்னது தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இங்கேருந்து இது தாங்க ஃபினிஷிங் பாயிண்ட்டு. அந்த பேக் சைடில் இருக்குது. அவ்வளோதான். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகேங்க, அடுத்து எங்கள் அம்மா தாங்க வர போகிறாங்க. அம்மா வந்துருக்காங்க. ஓகேங்க, அடுத்தது வந்து என் அண்ணன் தாங்க நிற்கிறான். அடுத்து அவன் தான் வர போகிறான். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டான். ஓகே, வந்துக்கிட்டு இருக்கோம். வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். ஓகேங்க, தமிழ் ஓகேங்க, நம்மளும் அப்படியே ஜிப்லைன் போயிட்டு வந்தாச்சுங்க. உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள் பின்னாடி. செம கூட்டமாக இருக்குங்க. ஜிப்லைன் உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் செம ஃபன்னாக இருந்துச்சு. வீடியோலாம் எடுத்துருக்கேன் பாருங்க. உண்மையாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடிய வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கேஸ், நம்ம அடுத்த பிளேஸுக்கு போயிட்டு அந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே கேஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கேஸ், அடுத்தது வந்து பார்ட் 4 தான் வரப்போகுது. மறக்காமல் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேனலில். கண்டினியூவாக இனிமேல் வீடியோஸ்லாம் வரும், ஒன்றும் பயப்பட வேணாம். ஓகே கேஸ், பாய், டாட்டா.